ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் மீதான உங்கள் அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் 2 கொரிந்தியர் 5:14 தெரிவிக்கப்படுகிறது. பவுல் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் அதிக ஆர்வத்துடன் நற்செய்தியின் உண்மையை பிரசங்கிக்கவும் பாதுகாக்கவும் மற்றும் நிலைநிறுத்தவும் ஊக்குவித்தது. கலாத்தியர் 2:11-21 படித்து பேதுருவிடம் அவர் எவ்வாறு சத்தியத்தை ஆதரித்தார் என்பதை பாருங்கள். அவர் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவர்களோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். 20வது வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்றார். என்ன ஒரு விசுவாசம்! அது தேவன் மீது அவர் கொண்ட அன்பை பற்றியது. கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பு அவருடைய விகாரமான மரணத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் இங்கே எழுதுவது போன்ற அன்பை நம்மிடமிருந்து வெளிப்படுத்த வேண்டும். மேலும் யோவான் 1 யோவான் 4:19 சொல்வது போல் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நீங்கள் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்! ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து அவரிடம், கர்த்தாவே, இயேசுவே, நான் இன்றும் என்றும் என் முழு இருதயத்தோடும் உம்மை நேசிக்கிறேன். இதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். உம்மை நேசிப்பதும் உமது வார்த்தையின்படி செய்வதும் இயேசு கிறிஸ்து மீதான உங்கள் அன்பு நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய எதையும் விட தேவனுக்கு அதிகம். எனவே உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கவும் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதில் அதை நிரூபிக்கவும் நீங்கள் அறிக்கை செய்யும் போது, கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உண்மையிலேயே என் முழு இருதயத்தோடும் என்றென்று உம்மை நேசிக்கிறேன். இதற்காகவே நான் வாழ்கிறேன். உம்மை நேசிப்பதற்காகவும் உம் வார்த்தையை நான் செய்யவும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் உலகம் முழுவதும் அதை விரிவுபடுத்துவதற்கும் உம் மீதான என் அன்பில் நான் கட்டுப்படுத்தப்படுகிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஆமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லே.